உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஹாரரான ஸ்டோரி. வாங்க பார்ப்போம். 1976 வந்து ஒரு இருட்டான காட்டில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து பால் விளையாடிட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட்டு 9 மணிக்கு மேலே வந்து யாருமே வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, லைக் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொன்னால் அதை கேட்கணும். பெரியவங்க ஏதாவது சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமர்ஸ் இருக்கும் அப்படின்னா அதை கேட்கணும்ல. அது மாதிரி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, யாருமே ஊர் மக்கள் எல்லாரும் யாருமே நைட்டு வந்து 9 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது, அவள் வந்துடுவா அப்படின்னு பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிகிறாங்க. ஆனால் அந்த பையன் அதை எதுவுமே கேட்காம காட்டுக்குள்ளே பாலை தேடி போகும்போது இறந்து போன சுமாலாவோட ஆவி வந்து அவனை கொடூரமாக அங்கே கொல்லும். இதுக்கு அப்புறம்தான் கதை 1946க்கு ஃப்ளாஷ்பேக்கில் போகும். அங்கே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பார். அவரோட ஒய்ஃப் வந்து 11 வருஷமாக அவளுக்கு வந்து குழந்தையே இருக்காது. அதனால் அவளை ரொம்ப மிரட்டுவார். வேறு வழி இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மந்திரவாதி கிட்ட போய் வந்து டெவில் கூட டீல் போடுறாங்க. பார்த்துக்கோங்க, டெவில் கூட டீல் போடுறாங்க. அந்த டீலில் வந்து என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வந்து 2 ட்வின்ஸ் பிறக்கும், ஒன்று மனுஷ குழந்தையாக பிறக்கும், இன்னொன்று சாத்தானோட அம்சம் கொண்ட பேபியாக பிறக்கும் அப்படின்னு. ஆனால் 10 வயசு வரைக்கும் 2 பேரையும் ஒன்றாவே வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ட்வின்ஸ் பிறக்குது. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒரு இன்னொரு குழந்தையோட ஃபேஸை பார்த்து நல்லாவே இல்லை அப்படின்னு அந்த பேபியை பார்த்து கோவத்தில் அதே ராத்திரி கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த ட்வின்ஸ் குமாலா வளர ஆரம்பிக்கிறா. அவள் ரொம்ப அழகாக இருப்பாள். ஆனால் அவளுக்கு காது கேட்காது, சரியாக பேசவும் முடியாது. ஸ்கூலில் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து அவளை ஒரு ரூமில் வச்சு ரொம்ப மோசமாக புல்லி பண்ணுறாங்க. அவளோட ஊமத்தனத்தை வச்சு கிண்டல் பண்ணி அழுவ வைக்கிறாங்க. குமாலா ரொம்ப நொந்து போய் தனியாக உட்காந்து இறந்து போன அவள் ட்வின் சிஸ்டர் சுமாலா கூட வந்து இமேஜினரியாக பேசிகிட்டு இருக்கான். குமாலா படுற கஷ்டத்தை பார்த்து சுமாலாவோட ஆவி வெறி கொண்டு மேலே குமாலாவோட உடம்புல புகுருவான். இதுக்கு அப்புறம்தான் நீங்கள் கேட்ட அந்த ஸ்டோரி வருது. குமாலாவை புல்லி பண்ண அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பையன் தனியாக மாட்டும்போது குமாலாவோட பார்வையை மாறிடும். சுமாலாவோட ஸ்பிரிட்டு வந்து உள்ளே வந்துடும். அந்த பையனை ரொம்ப கொடூரமாக கொன்று பழி வாங்குறான். அதுக்கு அப்புறம் அந்த பையனோட உடம்பு கோரமான நிலைமைக்கு போயிடும். அதை பார்த்து ஒரு மக்கள் எல்லாருமே வந்து சுமாலா திரும்பி வந்துட்டா, அவள் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு பயத்தில் நடுங்குவாங்க. குமாலாவோட அம்மா அவங்களுக்கு ரொம்ப அந்த பயம் வரும். ஏன்னா அந்த பண்ண டெவில் டீல அவங்க நினப்பில் இருக்கும். ஆனால் அவங்க அப்பா இதையெல்லாம் நம்பாமல் இது ஏதோ மிருகம் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருப்பார். இந்த கேப்பில் குமாலாவோட உடம்புல சுமாலா மெல்ல மெல்ல ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுக்கிறா. குமாலா பகலில் ரொம்ப பாவமாக அமைதியாக இருப்பா. ஆனால் இருட்டு வந்த அப்புறம் அவள் சுமாலாவாக மாறிடுவாள். குமாலாவை புல்லி பண்ண அந்த கேங்கில் இருக்கிற மற்ற பசங்களையும் சுமாலா டார்கெட் பண்ணுவாள். ஒரு பையனையும் தேடி போய் அவங்க குமாலாவை எப்படிலாம் டீஸ் பண்ணாங்களோ அதை விட 10 மடங்கு கொடூரமாக அவங்கள கொல்லுவாள். ஒரு சீனில் அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து குமாலாவை பயம் உறுத்துன அதே இடத்துல சுமாலாவை வந்து அவங்கள வெட்டி சாய்க்கிற விஷுவல் ரொம்ப டார்க்காக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் அவங்க அப்பா வந்து அம்மாவுக்கும் ஒரு பெரிய சண்டை வரும். அவங்க அம்மா வந்து உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து அதை அடித்து வாயை மூடிடுவார் அவங்கள. ஆனால் ஒரு மந்திரவாதி கிட்ட போய் ஹெல்ப் கேட்க நினைப்பாங்க. ஆனால் சுமாலா இப்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டான். குமாலாவோட 10th பர்த்டே நெருங்குற அந்த நாளில் சுமாலாவோட வெறி கிளைமேக்ஸை நோக்கி போகும். இப்போது
சுமாலாவோட ஆவி குமாலாவோட உடம்ப முழுசாக ஆக்கிரமிக்குது அவங்களோட 10வது பர்த்டே இப்போது சுமாலாவோட முக்கிய லட்சியம் என்னன்னா தன்னை பிறந்த உடனே கொன்ன அப்பா அவரை பழிவாங்கணும் அப்படின்னு. அவர் அப்பா மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்குது தன்னை சுற்றி நடக்கிற கொலைகளுக்கு காரணம் குமாலா அப்படின்னு. அவர் ஒரு மிருகம் மாதிரி இந்த சனியனால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி குமாலாவையும் கொல்ல துணிவார். ஆனால் சுமாலா உள்ளே இருக்கிற குமாலா இப்போ சாத்தானோட வலிமையை இருப்பான். ஒரு பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா கட்டி போட்டுருவார். அப்பா குமாலாவை எப்படியெல்லாம் அநியாயமாக அடித்து கொடுமைப்படுத்துகிறாரோ அதே மாதிரி ஒரு இரத்த காட்சியும் சுமாலா பழி வாங்குவாள். கடைசியில் அவங்க அப்பாவோட வயிற்றை கிழித்து ரொம்ப கோரமாக கொல்லுவாள். அந்த வெல்தி ஹவுஸ் ஃபுல்லாக ரத்தமாக மாறிடும். அம்மா எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த பேக்டை மீறினாதது தான் இந்த அழிவுன்னு அவங்களுக்கு தெரியும். கடைசியில் சுமாலா அப்பாவை கொண்டு முடிச்சுட்டு மெல்ல குமாலாவோட உடம்பை விட்டு வெளியே போகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு இப்போ ஒரு பயம் வந்திருக்கும். சுமாலா இறந்து போகலை, அவள் எப்போவுமே இந்த காட்டில் தான் இருப்பா அப்படின்னு. படத்தோட கடைசியில் திரும்பி 1976 முடிப்பாங்க. அந்த ஓப்பனிங் சீனில் ஒரு பையன் பாலை விளையாடிட்டு இருக்கும்போது இறந்து போனால அது சுமாலாவோட ஆவி இன்னும் அந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.